அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் லக்னமும் லக்னாதிபதியும்ன்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னி லக்னம். கன்னி லக்னம் இது ஒரு உபய லக்னம். சரராசி, ஸ்திரராசி, சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம்ன்ற அடிப்படையில் கன்னி ஒரு உபய ராசி. அப்போது லக்னம் அங்கே அமையப்பட்டவங்க உபய லக்னத்தில் இருக்காங்கன்னு சொல்லலாம். உபய ராசி சரத்தன்மையும் ஸ்திரத்தன்மையும் ரெண்டு குணங்களையும் சேர்ந்தது தான் உபய ராசி, உபய லக்னம். சர ராசி என்ன பண்ணும்? மூவபிள் சைன், அதாவது ஒரு இடத்துல தங்காம மங்காம ஓடிக்கிட்டே இருக்கிறது, வளர்ச்சி அடையக்கூடியது, மாற்றம் மாறக்கூடியது தான் சரராசிகள். ஸ்திரம் அப்படின்னா ஃபிக்ஸடு சைன், நிலைத்தன்மை, நிரந்தரம், இதெல்லாம் ஸ்திரம். இந்த சரமும் ஸ்திரமும் சேர்ந்தது தான் உபயம். உபயம்ன்றது இரட்டை குணம், ரெண்டு குணங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த உபய ராசிகள், உபய லக்னங்கள். மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த கார்னரில் இருக்கிற 4 ராசியும் உபய ராசி. அதில் லக்னம் அமைஞ்சா உபய லக்னம். அப்போது இந்த ரெண்டு குணங்களும் இருக்கிறதுனால இந்த லக்னத்தில் இருக்கிறவங்க தோல்வி அடைந்தாலும் மீண்டும் வெற்றி பெறுவாங்க. ஒரு இடத்துல அதாவது வளர்ச்சி அடையாமல் மந்தமாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலை வந்தாலும் அதிலிருந்து மறுபடியும் வளர்ச்சி அடைவாங்க. ஏன்னா அந்த குணமும் உள்ள அடங்கி இருக்கும். ஃபிக்ஸடாக, அதாவது அசையா சொத்து அமையணும், அசையாத ஒரு வெற்றி, நிரந்தரமான ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்னாலும் இவங்களால பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த குணமும் ஸ்திர குணமும் உள்ளே இருக்கும். அப்போ ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு லக்னம். தோல்வி வந்தாலும் மறுபடியும் வெற்றி, அசையாத சொத்து, அசையாத வெற்றி, நிரந்தரமான வெற்றி, வளர்ச்சி, ஒரு மாறுதல், ஒரு மாற்றங்கள் கொண்ட ஸ்திர குணமும் உள்ள அடங்கியதுனால பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்பில் இருக்கும். ஒரே மாதிரி லைஃப் போகாது. இதுதான் உபயலக்னத்துடைய பேஸ். இப்போ இதில் நெருப்பு, நிலம், காற்று, நீர், இந்த தத்துவப்படி நிலம் தத்துவம் கொண்ட வீடு கன்னி வீடு. மேஷம் முதல் மீனம் வரை நெருப்பு, நிலம், காற்று, நீர், நெருப்பு, நிலம், காற்று, நீர்ன்ற வரிசையில் நிலம், நில தத்துவம் கொண்டது கன்னி. நிலம், பூமி எப்படி இருக்கும்? ஒரு நிலைத்தன்மை இருக்கும், ஒரு பொறுமை இருக்கும், ரொம்ப திடமாக இருக்கும், எல்லா பாரத்தையும் தாங்கும். அதாவது சுமை தாங்கி, ஒரு சுமையை தாங்கி மற்றவங்களை மேம்படுத்துறது. பூமியில் தான் நம்ம வீடு கட்டுறோம், பூமியில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லா சுமையும் தாங்கி அந்த நிலம் எப்படி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துதோ, எப்படி நம்மளுக்கு எல்லா ரிசோர்ஸையும் கொடுக்குதோ, அதே மாதிரி கன்னி லக்னம் அமைந்தவங்க ஒரு சுமை தாங்கி தான், எல்லாத்தையும் தாங்கக்கூடியவர்கள், பொறுமைசாலிகள், தோல்வி வந்தாலும் வெற்றி சூட்சுமத்தை உபயோகித்து மேலே வரக்கூடியவங்க. இப்போது இந்த அம்சங்கள் நிறைந்த கன்னி யாருடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய வீடு. புதன் தான் கன்னியுடைய அதிபதி. அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் மிதுனம், லக்னத்திலிருந்து 10ஆம் இடம். அப்போ லக்னாதிபதியாகவும் செயல்படுறாரு, 10ஆம் அதிபதியாகவும் செயல்படுறார். புதன் இயற்கையாக எப்படிப்பட்ட கிரகம்? அறிவு கூர்மை, புத்திசாலித்தனம், சாமர்த்தியம், அதாவது மேனேஜ் பண்ணுறது, எந்த ஒரு விஷயத்தையும் டீல் பண்ணுறது, என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யறது. அதிபுத்திசாலிகள். புதனுக்கு கன்னி உச்ச வீடு மற்றும் மூலத்திரிகோண வீடு. ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் எல்லாமே கன்னியில். அவருக்கு கன்னி ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வீடு. மிதுனம் ஆட்சி வீடு மட்டுமே, ஆனால் கன்னி உச்சமும் அடைவார். மிதுனத்தை விட ஒரு படி மேலே பவர்ஃபுல்லாக இருப்பார் புதன். அப்போ அந்த லக்னக்காரர்கள் எப்படி இருப்பாங்க? அடிப்படையாக அதிபுத்திசாலிகள். இன்னொரு ஆதிபத்தியம்
10ஆம் இடமாக வர்றதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அதிபுத்திசாலிகள். இது அடிப்படை. இப்போ லக்னத்திலேயே புதன், நில தத்துவம், உபய லக்னம், புதனுடைய வீடு. இதன் அடிப்படையில் புதன் அங்கே வந்து உச்ச வலிமையில் இருக்கும் பொழுது நிரந்தர அறிவுத்திறன், டெசிஷன் மேக்கிங், அதிபுத்திசாலி, தன்னுடைய சாமர்த்தியத்தினால எதையும் வெல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. ரொம்ப அறிவு. இதில் கொஞ்சம் நெகட்டிவ் சைடு என்னன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ். நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற ஒரு விஷயமும் வந்து கண்டிப்பாக வந்துடுது. என்னை விட சிறந்த அறிவாளிகள் வேறு யார், எனக்கு தெரியாததா அப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற அந்த ஒரு அறிவு கூர்மையே வந்து ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா லக்னத்திலேயே புதன் வந்து திக்பலம் அடைவார். லக்னத்தில் முதலாம் வீடில் குரு புதன்லாம் வந்து ஸ்ட்ரென்த், டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த், திக் பலம். அப்போ ரொம்ப பலம் வாய்ந்த புதன், அதிக ஒளி பொருந்திய புதன் கூட இன்னொரு ஒரு சுபகிரகம் ஏதாவது இருந்ததுன்னா ரொம்ப அதிகமான ஒளி, ரொம்ப அதிகமான ஒரு சுப பலன் நடக்கும். இப்போ சந்திரன் கூடவே இருக்காருன்னு வைங்களேன். லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சந்திரன் லக்னாதிபதி புதனோட சேர்ந்து கண்ணியில் இருந்தாருன்னா இது ஒரு அதிக சுபத்துவம் அடைந்த ஒரு லக்னம். கொஞ்சம் ஓவர் டோஸ் மாதிரி 100% இருக்க வேண்டிய இடத்துல 150% இருந்தால் என்ன ஆகும்? 2 சுபகிரகம், நல்ல ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன், 11ஆம் அதிபதி, இப்போ எல்லாம் கிடைக்கும். அதனால் வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸும் கொஞ்சம் அறிவு திமிரும் ஏற்பட்டுரும். சந்திரன் இல்லை, வெறும் தனிச்ச புதன் பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது 100%னா 100% அப்படின்னு இருக்கும். உச்ச வீடுன்றதுனால கொஞ்சம் ஒரு 110%, 120% அப்படின்னு அவங்களுடைய எண்ணம் வந்து அப்படி தான் இருக்கும். நமக்கு தேவையான அளவை விட அதிகமாகவே அறிவு இருக்கே அப்படின்ற அந்த ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக இருக்குது. பாசிட்டிவ் சைடில் நம்ம சொன்ன மாதிரி தொழில் மேன்மை, 10ஆம் அதிபதி லக்னத்தில் உச்சம், பிஸ்னஸ், ஒரு மேனேஜர், ஒரு மேனேஜ்மெண்ட், எதையும் சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன், அறிவு சம்பந்தப்பட்ட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுற மாதிரியான தொழில், நிர்வாக திறமை அதெல்லாம் இருக்கும். ஒரு கலைத்துறை, அதாவது இயல், இசை, நாடகம், கவிதை, கட்டுரை, இப்போ சினிமாவில் வந்து டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, மேக்ஸ் டீச்சரு, பெரிய மேத்தமேட்டிஷியன், ஜோதிடத்தில் சிறந்து விளங்குறது, அந்த மாதிரி புதனுடைய காரகத்துவம், புதன் சம்பந்தப்பட்ட தொழில்கள், சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து சிறப்பாக செய்வாங்க. ஒரு பெரிய செஸ் பிளேயராக இருக்கலாம், பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக இருக்கலாம், டாக்டிக்கலாக விளையாடுற கேம்ஸ், ரொம்ப ஆக்டிவாக விளையாடாமல், அதாவது செஸ்ஸில் வந்துட்டு அந்த சதுரங்க விளையாட்டில் நம்ம உடல் உழைப்பு விட மூளைக்கு தான் அது பேர் போனது இல்லையா? அறிவை வந்து எப்படி பயன்படுத்தி ஜெயிக்கிறோன்ற மாதிரி ஆனால் விளையாட்டுகளில் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. இப்போ கூடவே ராகு இருக்காருன்னு வைங்களேன். அதே கன்னி லக்னத்தில் புதன் கூட ராகு. இப்போ வந்து இது ஒரு வகையான சூதாட்டம், கிளப்பில் விளையாடுறது, கார்ட்ஸ் விளையாடுறது, அதில் ஜெயிக்கிறது, பெட்டு கட்டி ஜெயிக்கிறது, பந்தயம், அது சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறது, இன்டர்நெட்டில் வந்து சம்பாதிக்கக்கூடிய திறமை, அந்த மாதிரி ஒரு கிரக சேர்க்கை வந்து அந்த விஷயத்தையே மாற்றிடும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து தனியாக புதன் இருந்தால் என்ன மாதிரியான தொழில் யோகங்கள். ஏன் தொழிலை பற்றி பேசுகிறோன்னா, தொழில் அதிபதியாகவும் அவர் 10ஆம் இடத்து அதிபதியாகவும் அவர் வரதுனால அதுதான் முக்கிய காரணம். மற்றபடி லக்னாதிபதி லக்னத்திலேயே உச்ச வலிமையில் இருக்கிறது, நல்ல ஒரு ஆயுள் பலம் இந்த ஜாதகருக்கு உண்டு, நிரந்தர அறிவுத்திறன் உண்டு, எந்த ஒரு தடைகளையும் தாண்டி மீண்டும் மீண்டும் வெற்றி வாகை சூடும் ஜாதகராகவே இருப்பார். 2ஆம் இடத்தில் புதன், சுக்கிரனுடைய வீடு, துலாம் ராசியில் தன்னுடைய நண்பருடைய வீடு, தன்னுடைய பேச்சு திறமை, அதாவது 2ஆம் ஸ்தானம் வந்து குடும்பஸ்தானம், பேச்சு ஸ்தானம்,
உணவு, சேவிங்ஸ், வாக்குஸ்தானம் எல்லாமே இல்லையா. அப்போது லக்னாதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் 2ஆம் இடத்துல அமரும் பொழுது 10ஆம் அதிபதி, அதாவது 10ஆம் வீடு 2ஆம் வீடு தொடர்பு வந்துட்டாலே அது ஒரு வகையான தொழில் யோகம், தன யோகம் தான். சம்பாதிக்கும் திறன் கண்டிப்பாக தொழில் மூலம் சேவிங்ஸ், வருமானம்ன்றதை விட, அதாவது நம்மளுக்கு வருமானம்ன்றது 11ஆம் இடம், அதை தக்க வச்சுக்கிறது தான் 2ஆம் இடம். அப்போது தொழில் மூலம் வரும் பெனிஃபிட்ஸ், அது காசு பணமாக இருக்கலாம், பவராக இருக்கலாம், எந்த ஒரு பெனிஃபிட்டையுமே தக்க வச்சுக்கிற புத்திசாலித்தனம் இருக்கும். பேசி தன் பேச்சால் அனைவரையும் கவர்ந்து வெற்றி பெறும் சூட்சுமம் அறிந்த ஒருவராக ஜாதகர் இருப்பார். குடும்பத்தில் சாமர்த்தியமாக குடும்பத்தை மேனேஜ் பண்ணுவார். ஒரு நல்ல அறிவுள்ள படித்த குடும்ப நபர்கள் இருப்பாங்க. குடும்பத்தில் எல்லாரும் படித்தவங்களா இருப்பாங்க. கணக்கு, மேக்ஸ் தெரிஞ்சவங்க குடும்பத்தில் க்ளோஸ் சர்க்கிளில் கண்டிப்பாக இருப்பாங்க. மனைவியோ, கணவனோ, குழந்தைகளோ, அப்பா அம்மாவோ, அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ், அக்கௌண்ட்ஸ். ஏன்னா கன்னி அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஸ் இதை பற்றிலாம் குறிக்கிற ஒரு வீடு. அப்போ அந்த பலனை துலாம்ன்றது காலச்சக்கரத்துக்கு பிஸ்னஸ். அப்போ குடும்பத்தில் யாருனாவது அக்கௌண்ட்ஸில் இருக்கிறது, அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறது, ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் எடுத்து செய்கிறது, இதெல்லாம் நம்ம இல்லை பேங்க் செக்டரில் இருக்கிறது, குடும்பத்தில் யாராவதோ இல்லை ஜாதகரே பேங்க்கில் வேலை செய்கிறது, அதன் மூலம் வரும் வருமானம், இதெல்லாம் குறிக்குது. 3ஆம் இடத்துல புதன், விருச்சிகத்தில் புதன். விருச்சிகம் தனக்கு பிடிக்காத ஒரு வீடு தான் புதனுக்கு. செவ்வாயும் புதனும் ஒன்றுக்கு ஒன்று முரண் இருக்கிற கிரக அமைப்பு. அப்போ செவ்வாய் வீட்டில் புதன் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டார். 3ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம். 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போய் மறைவு, லக்னாதிபதி 3ஆம் இடத்துல மறைவு. யாருக்கு நல்ல நன்மை இதனால் அப்படின்னா, ஜாதகருடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஒரு வகையான நன்மை. ஜாதகருடைய லக்னமும் 10வது கேந்திரமும் 3ஆம் இடம் வழியாக செயல்படும் பொழுது ஜாதகருடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும், ஜாதகருடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் இளைய சகோதர சகோதரிகள் தொடர்பு இருக்குது. ஒரே வேலைக்கு போகிறது, இல்லை ஒன்றா 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறது, ஒரே இடங்களில் தங்கிறது, இதெல்லாம் அமையும். மறைவு ஸ்தானம் 3ஆம் இடம்ன்றதுனால பெரிய சிறப்பான பலன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் வீடும் கூட காலச்சக்கரத்துக்கு அது அஷ்டமஸ்தானம். விருச்சிகம் கணிக்க முடியாத வீடு விருச்சிகம் பொதுவாக. இப்போ லக்னாதிபதி போய் அங்கே இருக்கும்போது இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலான்ற மாதிரி தன்னுடைய அறிவு, 3ஆம் இடம்ன்றது தைரிய வீரிய ஸ்தானம், தன்னுடைய முயற்சி ஸ்தானம். தன்னுடைய அறிவால், தன்னுடைய புத்திசாலித்தனத்தினால அவங்க சில முயற்சிகள் எடுக்கும்போது அது பெனிஃபிட்டாகவும் அமையும், சில நேரத்தில் விபரீதமாகவும் முடியும். 3ஆம் இடம்ன்றது கைகள் சம்மந்தப்பட்ட கலை, அதாவது எழுத்து. ஸோ ஜாதகர் ஒரு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கிறது, நல்லா எழுதக்கூடியவர்கள், கணக்கு வழக்கு பார்க்கக்கூடியவங்க, கட்டுரை, கவிதை, கதைகள் எழுதக்கூடிய திறமை, சீக்ரெட்டாக சில விஷயங்கள். ஏன்னா 8ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 8வது இடம்னும் போது அந்த சீக்ரெட் அந்த இடத்துல இருக்கணும் போது, அது 3ஆம் இடமா வருதுன்னும் போது நிறைய சீக்ரெட்டாக அங்கங்கே ஏதாவது குறிப்பு எழுதி வைக்கிறது, இந்த ஓலைச்சுவடி அந்த மாதிரி விஷயங்கள்லாமும் இந்த மாதிரி அமைப்புகளில் அது ஒன்று சேரும். தனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் அதை எழுதி வச்சுக்கிறது, யாருக்கும் தெரியாமல். ஜாதகருக்கு பின்னால் எங்கேயாவது இவங்க எழுதி வச்சதை எடுத்து மற்றவங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி அமையும். அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஒரு வகையில் இது ஒரு நல்ல பொசிஷன் தான். 10வது அதிபதி 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது புதன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம். பெரிய வெற்றி இருக்குமானா அது மற்ற கிரக அமைப்புகளை பொறுத்தே.
4ஆம் இடத்துல புதன், குரு வீட்டில் புதன், கேந்திரத்தில் புதன். குரு வீட்டில் லக்னாதிபதி, கேந்திரத்தில் லக்னாதிபதி, 4ஆம் வீட்டில் லக்னாதிபதி. 4ஆம் வீடு தாய், தாய் உறவுகள், சுகஸ்தானம், வீடுமனை, வாகனம். இது சம்பந்தப்பட்ட இடத்துல லக்னாதிபதியும் தொழில் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இருக்கும் பொழுது அதாவது லக்னாதிபதி எப்பவுமே எந்த வீட்டில் இருக்கிறோ அதன் வழியாக எப்பவுமே இயங்கிக்கிட்டே இருப்பார், பிறப்பு முதல் இறப்பு வரை. அப்போது தாய் அன்பு, தாயிடம் பேசும் ஹேபிட்டு, எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுற ஒரு ஹேபிட்டு. ஒரு பெண் ஜாதகம் இருந்தால் கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போனால் கூட அந்த தாயோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு ஜாபுக்கெலாம் என் ஜாதகர் போயிட்டாங்கன்னா டபுள் ஆக்டிவேஷன். ஒரு ஜாபுக்கு போனதுக்கப்புறம் இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடும். லக்னமும் தொழில் அதிபதியும் சேர்ந்து 4ஆம் இடம் வாயிலாக இயங்குறாங்க. இப்போ வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலேருந்தே வேலை செய்கிற ஒரு யோகம். தாய் அன்பு, தாயுடன் சேர்ந்து செய்யும் தொழில். ஜாதகருடைய வேலைனால, தொழில்னால தன்னுடைய தாய்க்கு அனுகூலங்கள், லாபங்கள், பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து உண்டு. கல்வி, நல்ல ஒரு படிப்பு ஜாதகருக்கு 4ஆம் இடம் நல்ல புதன் உட்காரும் போது நல்ல ஒரு படிப்பு, எப்படியாவது படிப்பு வந்து பயனுள்ளதாக ஆகிடும் வேலை செய்கிறதுக்கு அவங்களுடைய தொழிலில். இப்போ நிறைய பேர் வந்து படிக்கிறது ஒன்று, வேலை செய்கிறது ஒன்றுன்னு இருக்கும். கரெக்டாக இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியான தொழில். ஏன்னா 4ஆம் இடம் லக்னாதிபதி அங்கே நின்று 10ஆம் இடத்தை சம்மந்தப்படுறாரு. அது 10ஆம் வீடும் அவருதே. அப்போது நல்ல ஒரு கனெக்ட் இருக்குது. 1, 4, 10 கனெக்ஷன் வந்து சிறப்பாக இருக்குது. கூடவே இப்போது சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கன்னி லக்னத்துக்கு பாக்கியாதிபதி, இன்னொரு ஆதிபத்தியம், 2ஆம் ஆதிபத்தியம். அப்போது 9, 2 அதோடைய தொடர்பும் கிடைக்குது. கன்னி லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி, தர்ம கர்மாதிபதி யோகம், சுக்கிரன் புதன் சேர்க்கையினால எந்த வீட்டில் இருந்தாலுமே கிடைக்கும். 4ஆவது வீடு கேந்திர கோணங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும். 4ஆம் கேந்திரம் குருவோடைய வீடு, இயற்கை சுபர் உடைய வீடு. காலச்சக்கரத்துக்கு பாக்கியஸ்தானம், தனுசு மண்டலம் பொதுவாகவே வந்து நிறைய நல்ல பலன்களை கொடுக்க கடமைப்பட்ட ஒரு வீடு, அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு வீடு. அந்த இடத்துல 2 சுப கிரகங்கள் லக்ன சுபர்களாகவும் ஆகி இயற்கை சுபர்களாகவும் ஆகும்போது நல்ல ஒரு பலன், தொழில் யோகம்னே நம்ம சொல்லலாம். வெற்றி வெற்றி வெற்றி, வேலை செய்கிற விஷயங்களில், தொழிலில் வெற்றி. இந்த மாதிரி கிரக அமைப்புகள்லாம் வெறுமனே தனிச்ச புதன் இருந்தாலுமே, இப்போ புதன் தனிச்சு இங்கே இருக்குன்னா சுக்கிரன் ஒன்று மகரத்தில் இருப்பார், இல்லை விருச்சிகத்தில் இருப்பார். ரொம்ப ரேராக வந்து துலாமில் இருக்கலாம். துலாமில் இருந்தாலும் சிறப்பு, மகரத்தில் இருந்தாலும் ரொம்ப சிறப்பு, தனுசில் இருந்தாலும் ரொம்ப சிறப்பு, யோகம் எல்லாமே. இப்போது இது பொதுவாகவே ஒரு நல்ல பொசிஷன். 5ஆவது இடத்துல புதன். 5ஆவது இடம் குழந்தைகள், பூர்வ ஜென்மத்து புண்ணியம், என்டர்டெயின்மெண்ட், ஷேர் மார்க்கெட், பாலிடிக்ஸ், புகழ், தன்னுடைய புகழ், ஜாதகருடைய புகழ், கீர்த்தி எல்லாமே, அறிவுத்திறன் எல்லாத்துலேயுமே. இப்போ ஒரு அறிவுக்கு, புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரரான புதன் 5ஆம் இடத்துல, எந்த லக்னத்துக்குமே 5ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது அறிவு கூர்மை அதிகமாகும். லக்னாதிபதியாகவே இவர் வரும் மிதுன லக்னமாக இருக்கட்டும், கன்னி லக்னமாக இருக்கட்டும், சொல்லவே தேவையில்லை, நல்ல அறிவாளிகள். மகரம் தன்னுடைய நண்பர் சனியுடைய வீடு. பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தானத்தில் லக்னாதிபதி இருக்கிறது சிறப்பே, எல்லா வகையிலையும் சிறப்பு. நல்ல புகழ் இருக்கும். குழந்தை பிறப்புக்கு பின் யோகம் ஜாதகருக்கு, தொழில் யோகம், ஏன்னா தொழில் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்காரு. நல்ல தொழில் யோகம், நல்ல புகழ், கீர்த்தி, வெற்றி. பூர்வ ஜென்மத்து புண்ணியமே ஆக்டிவேட் ஆகிடும் குழந்தை பிறப்புக்கு பின். சனி வந்து நல்ல இன்னும் பலமாக இருந்தார்னா, இப்போ துலாமில் உச்சம் பெற்ற சனி இருக்கார், இல்லை 10ஆம் இடத்துல மிதுனத்திலே சனி இருக்கார். புதனும் சனியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. 10ல் வந்து சனி வந்து ஒரு பாவ கிரகம், உபஜயஸ்தானத்தில் இன்னும் சிறப்பாக வேலை செய்யும். இதெல்லாம் வந்து ராஜயோக அமைப்புகள். இல்லை கண்ணிலே சனி இருக்கார், 1-5 பரிவர்த்தனை, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ராஜயோகம்.
அறிவுள்ள நல்ல சிறந்த அறிவாளிகளாக இருப்பாங்க ஜாதகருடைய குழந்தைகளும். சனி வந்து பலவீனம் அடையாத வரைக்கும் இந்த பலன் வந்து அப்படியே எடுத்துக்கலாம். பலவீனம் அடையுது, சனி நீசம் ஆயிடுது, அஷ்டமத்தில் நீசம் ஆயிடுது, மேஷத்தில் இருக்குன்னா அப்போ 5ஆம் அதிபதி நீசம், லக்னாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால லக்னாதிபதி நல்லா செயல்படுவார், 5ஆம் இடத்தை பலப்படுத்துவார். ஆனால் 5ஆம் அதிபதி போய் நீசம் அடையும் போது இந்த பலன்கள் அப்படியே பாதிக்கு பாதி ஆயிரும். அதனால் எப்பவுமே கிரக சேர்க்கை, அதிபதி, அந்த வீட்டின் அதிபதியோடைய நிலை, அதெல்லாம் வச்சு இந்த ஏற்ற இறக்கம் பலன்களில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது 6ஆம் இடத்தில் புதன், லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்தில் லக்னாதிபதி மற்றும் புதன், லக்னாதிபதியான புதன். கும்பம் தன்னுடைய நண்பருடைய வீடு இருந்தாலும் அது 6ஆம் இடம், லக்னத்துக்கு மறைவு ஸ்தானம். எதிரி, வம்பு, வழக்கு, தடைகள், கடன், நோய் இதை குறிக்கிற இடம் கும்பமாக வருது. அப்போது இன்னும் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு மறைவு ஸ்தானம். அதில் லக்னாதிபதி அமரும் பொழுது கடன், அதாவது கன்னி லக்னமே, அதாவது கன்னி ராசி, கன்னி லக்னமே காலச்சக்கரத்துக்கே 6ஆம் இடம். அந்த அதிபதி 6க்கு 6 காலச்சக்கரத்துக்கு பாதகஸ்தானமான கும்பம்ல இருக்கும் பொழுது எப்படியும் கடன் ஏற்படுத்திடும். புதன் தசை நடந்துச்சுன்னா கடன் கன்ஃபார்ம். ஏதாவது ஒரு நோய், உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், தோல், ஸ்கின் அதை குறிக்கும் புதன். பேச்சினால வம்பு, பேச்சினால எதிரிகளை அதிகம் பண்ணிக்கிறது, காம்படிட்டிவாகவும் இருக்கும் வைக்கும். 10ஆம் அதிபதியாக வந்து 6ஆம் இடத்துல நிற்கும் பொழுது சில நல்ல பலன்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஒரு ஜீவனம், ஒரு வேலை இருக்கும். அதே புதன் தசையில் வந்து வேலை எப்படியும் இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அடிமை ஜீவனமாக இருக்கும். அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க தொழிலாக எடுத்து பிஸ்னஸாக பண்ண மாட்டாங்க, பண்ணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் ஒரு வேலையில் இருக்க முடியும், ஒருத்தர் கீழே வேலை செய்ய முடியும், ஒரு கம்பெனியில் வேலை செய்ய முடியும், வருமானம் வரும். அதெல்லாம் வந்து பொதுவாக இப்போ புதன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது எப்படியும் சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல உச்சம் பெற வாய்ப்புகள் அதிகம், 5ஆம் இடத்துல இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். அப்போ பாக்கியாதிபதி கேந்திர கோணங்களில் இருந்தார்னா அது ஒரு சப்போர்ட். 6ஆம் இடத்துல இருந்துட்டாருன்னா டபுள் மைனஸ் அது. ஆனால் புதன் இங்கே 6ஆம் இடத்துல இருக்கும்பொழுது சுக்கிரன் 5லையும் 7லையும் பலம் பொருந்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அதோடைய சப்போர்ட்டும் வந்து ஜாதகருக்கு ஏற்படும். பெரும்பாலும் ஒரு 70-80% வந்து இது கெடுபலன்களை கொடுக்குற ஒரு அமைப்பு. கடன், நோய் நொடி, வம்பு, இந்த விஷயத்தில் முக்கியமாக பேச்சினால் தன்னுடைய அறிவே வந்து தனக்கு எதிராக இருக்கிறது. அதாவது டெசிஷன் மேக்கிங் வந்து தப்பாக போயிடுறது. தொழில் சம்மந்தப்பட்ட, அதாவது வேலை சம்மந்தப்பட்ட முடிவுகள், தன்னுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட முடிவுகள், தன்னுடைய வெற்றி வாய்ப்புகளை தேடி போகக்கூடிய ரூட் தப்பான ரூட்டாக போய் அதில் சிக்கல்கள், இதெல்லாம் வந்து அனுபவிக்க நேரிடும். புதன் திசையில் முக்கியமாக, இல்லை சனி திசையில், சனி வந்து பாதகமாக இருந்துட்டா. ஏன்னா சனி ஆட்டோமேட்டிக்காக லக்னாதிபதியை தன் கும்பம் வீடால் ஆக்டிவேட் பண்ணுவார். கும்பம் பொதுவாகவே இருள் சூழ்ந்த வீடு, காலச்சக்கரத்துக்கு பாதக ஸ்தானம்னும் போது அந்த ஒரு எஃபெக்டும் கண்டிப்பாக கூட வரும். குரு பார்வை இருக்குது, இல்லை ஒரு சந்திரன் பார்வை இருக்குது. சந்திரன் பார்வைனா சிம்மத்தில் சந்திரன் இருக்கணும், அதோட சிறப்பாக இருக்காது, ஏன்னா அது 12ஆம் வீடு. குரு பார்வை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குரு துலாம்ல இருந்து பார்க்குறாரு, இல்லை மிதுனத்திலிருந்து தன் 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு புதனுடைய நல்ல 6ஆம் இடத்து பலனை கொடுக்கும். நல்ல கடன், படிப்புக்காக கடன், மேல் படிப்புக்காக கடன், உத்தியோகம் சம்மந்தப்பட்ட கடன், தொழில் சம்மந்தப்பட்ட கடன், தன்னுடைய ஜீவனத்தை நடத்திட்டு போகிறதுக்கான கடன், லக்னாதிபதியாகவும் வர்றதுனால அந்த மாதிரி நல்ல கடன்கள், ட்ரீட்மெண்ட்டு, நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு சுபகிரக பார்வை வந்து இந்த கெடுபலனை அதன் வழியிலே 6ஆம் இடம் வழியிலே இருக்கிற நல்லதையும் கொடுத்துரும். 7ஆம் இடத்தில் புதன் 2 நெகட்டிவ், கன்னி லக்னத்துக்கு 7ல் புதன் இருக்கும்போது 2 நெகட்டிவ் பாயிண்ட். எடுத்த உடனே திக்பலத்தை இழந்துடுறாரு. லக்னத்தில் தான் ஒரு ஸ்ட்ராங்கு திக்பலம், அப்படியே ஆப்போசிட்டில் 7ஆம் இடத்துல நீச் பலம் இல்லை. இப்போது எந்த லக்னமாக இருந்தாலும், தனுசு லக்னமாக இருந்து புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருந்தால் கூட 7ஆம் இடத்துல திக்பலத்தை இழக்கிறார், அதாவது நீச் பலம் ஆகிறார். ஆனால் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுறாரு. அப்போ ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிடுதா. அப்படியே கன்னிக்கு வச்சு நீங்கள் புதனை 7ஆம் இடத்துல வைக்கும்போது
டைரக்ஷன் ஸ்ட்ரென்த்தும் போச்சு, திக்பலம் இல்லை, நீச் பலம் ஆயிடுது. அந்த வீட்டில் புதன் நீச்சமாகவே ஆகிறார் ஏற்கனவே. அது எந்த லக்னம் ஆயிடணும், மேஷம் முதல் மீனம் வரை எந்த லக்னம் வச்சாலுமே புதன் மீனத்தில் வந்து நீசம், அதுவே வீக்கு. ஒரு 12%, 12.5% தான் பவர், 100க்கு 12 மார்க். கன்னி லக்னத்துக்கு இன்னுமே ஒரு படி கம்மியாக வந்து வீக் ஆகிடுறாரு. ஏன்னா 7ஆம் இடத்துல அவர் டைரக்ஷன் ஸ்ட்ரென்த்தும் இல்லை, அவருக்கு 7ஆம் இடத்துல சிறப்பாக செயல்பட மாட்டார், லக்னத்தில் தான் அவர் சிறப்பாக செயல்படுவார். இதே இப்போ மீன லக்னம் புதன் நீசம்னா, புதன் வீக்காக ஆனாலும் நீசம் ஆனாலும் ஒரு 12%க்கு ஸ்ட்ரென்த்து குறைஞ்சாலும் லக்னமே அங்கே அமையிறதுனால திக்பலம் அடைஞ்சு ஒரு இழந்த வலிமையை கொஞ்சம் மீட் எடுப்பார், ஒரு 25-30% மேலே வருவார். ஆனால் இங்கே வந்து டபுள் மைனஸ். அப்போ என்னென்னலாம் வந்து வீக்காக இருக்கும், வெற்றி வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஜாதகருக்கு. ஆனால் வெற்றி இல்லாமல் போகாது, ஒரு 20 அட்டம்ப்ட் 25 அட்டம்ப்டில் ஒரு வாட்டி 2 வாட்டி ஜெயிக்கக்கூடிய திறன் வாய்ப்பு அமையும். தொழிலதிபதி வீக் ஆகிறாரு, அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னால இருக்கிற சில டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுனால ஒரு பலவீனமாக ஆகிறது, கூட்டாளிகள்னால, கணவனால் மனைவினால் தொழில் பலவீனம், வெற்றி வாய்ப்பு போகிறது. அதாவது தன் மனைவியை பார்த்துக்கணும், இல்லை தன் கணவனை பார்த்துக்கணும், ஒரு குடும்ப சூழலில் மாட்டிக்கிட்டு வேலைக்கு போக முடியாமல் இருக்கிறவங்க, அதை மீறி உடச்சி ஜெயிக்க முடியாமல் போயிடும் தனிச்ச புதன் அங்கே இருக்கும்பொழுது. இதே ஒரு குரு பார்வை இருக்குது, கடகத்தில் இருந்து குரு பார்வையிடுறாரு. இது மற்ற கான்செப்ட்குள்ளே நம்ம இப்போதைக்கு போல், அதாவது கன்னி லக்னத்துக்கு பாதகாதிபதி குரு உச்சம் பெறுறாரு, அதனுடைய பாதகங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து வேறு டீட்டெயில். குரு பார்வை புதனுக்கு கிடைக்குது, புதன் குரு வீட்டில் தான் இருக்கார். அப்போ அந்த புதன் நீச்ச பங்கம் அடையிறதுக்கான வாய்ப்பு. குரு அங்கேயே ஆட்சி பெறுறார், அப்போ நீச்ச பங்கம் அடைகிறார். கூட சுக்கிரன், குருவை விட சுக்கிரன் இன்னும் எந்த பாதகத்தன்மையும் இல்லாமல் குருவை எடுத்துருவோம் ஈக்குவேஷன்லேருந்து. சுக்கிரன் அங்கே உச்சத்தில் இருக்கார், பாக்கியாதிபதி உச்சம் பெற்று லக்னாதிபதியோடைய நீச்ச பங்கத்தை வந்து கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து இப்போ நம்ம சொன்ன பலன் அப்படியே மாற்றிடும். அப்போ அந்த புதன் அங்கே அவ்வளோ வீக்காக இருக்காது, இழந்த வலிமையை வந்து நல்லா மீட் எடுத்துரும், 50, 60, 70%க்கு பவர் வந்துடும். அதுவே போதுமானது, ஒரு கிரகம் சிறப்பாக செயல்படுது. அப்போ தொழில் யோகம், வெற்றி பெறும் வாய்ப்பு, கல்யாணத்தினால வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வேலையில் முன்னேற்றம், இதெல்லாம் அமையும். ஜஸ்ட் அதுதான் ஒரு கிரக சேர்க்கை. யோகம்னாலே என்னங்க, கிரகங்கள் சேர்றதான யோகம். தனிச்சு புதன் இருக்கிறதுக்கும் கூட சுக்கிரன் இருக்கிறதுக்கும் கன்னி லக்னத்துக்கு மீனத்தில் 7ஆம் இடத்துல பலன்கள் எவ்வளோ மாறுதுன்னு பாருங்கள். பொதுவாக வந்து நண்பர்கள், கூட்டாளிகள், அவங்கக்கிட்ட இப்போ தனிச்சு புதன் இருக்கார் 7ஆம் இடத்துல போது கொஞ்சம் வாக்கு கொடுக்கறது, பேசுறதுனால வர பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். தொழில் சம்மந்தப்பட்ட சீக்ரெட்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருக்கணும். மேஷத்தில் புதன், அஷ்டமஸ்தானத்தில் புதன், 8ல் புதன் பெருசாக மறையறதில்லை, மறைவு ஸ்தானம்னு சொல்லிட முடியாது புதனை பொறுத்த வரைக்கும். ஆனால் லக்னாதிபதி மறைகிறார், செவ்வாயோடைய வீட்டில் மறைகிறார். செவ்வாய் அவருக்கு சிறப்பான வீடு இல்லை, அதன் அடிப்படையில் இது கொஞ்சம் நெகட்டிவ் பலனை கொடுக்கும். ஒரு அதாவது புத்தி கெட்டு பண்ணிட்டாங்க, இது யோசிக்காமல் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்ற விஷயம் அவசரத்தில் பண்ணுறது. மேஷம் வந்து ஒரு அவசரம், ஒரு கொதிப்பான ஒரு வீடு. அங்கே போய் நம்மளுடைய ஜாதகருடைய புத்திசாலித்தனம் அங்கே ஒளிஞ்சிருக்கும் போது டெசிஷன் எடுக்காமே இருப்பாங்க, எடுத்தால் தப்பாகவும் எடுத்துருவாங்க. அந்த மாதிரி அவசரமாக எடுக்கும் போது தப்பாக போயிடுற வாய்ப்புகள், இல்லைன்னா ரொம்ப டிலேவாக எடுப்பாங்க. ஏன்னா அது அஷ்டமஸ்தானம், அதான் ஒன்றும் எடுக்க மாட்டாங்க, டிலேவாக எடுப்பாங்க. அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். அவசரமாக எடுத்துட்டாங்கன்னா அது கண்டிப்பாக கெடுதலாக முடியறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அந்த டெசிஷன் மேக்கிங் வந்து எப்போவுமே ஒருத்தருடைய கைடன்ஸ் வச்சுக்கணும். மற்ற கிரக சேர்க்கைகளை வச்சு எந்த மாதிரி கைடன்ஸுன்றதையும் வந்து ஒரு முடிவுக்கு வரலாம். ஒரு குருவுடைய பார்வை தொடர்பு இருக்குது அப்படின்னா ஒரு மென்டர், அட்வைசர், லீகல் அட்வைசர், அவங்களுடைய கைடன்ஸ் எடுத்துக்கணும் பெரிய முடிவுகள். சுக்கிரனுடைய தொடர்பு இருக்குது, தன்னுடைய மனைவி, சந்திரனுடைய தொடர்பு இருக்குது, அப்போது தாய். இப்போ 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது, புதன் அங்கே இருக்கும்பொழுது வந்து சூரியன் பக்கத்தில் எங்கேயாவது இருக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ சூரியன் வந்து இப்போ வந்து 7ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். இது கிட்டத்தட்ட ஒரு வளர்பிறை தேய்பிரையாக இருந்தாலும் நல்ல ஒளி பொருந்திய சந்திரன். இல்லை நான் இப்படி பார்ப்போமே,
இப்போ ரிஷபத்தில் சூரியன், வளர்வரை சந்திரன், லக்னத்துக்கு லாபாதிபதி சந்திரன் துலாமில் இருந்து புதனை பார்த்துக்கிட்டே இருக்கார். லக்னாதிபதியை லாபாதிபதி பார்க்குறாரு, பலம் பொருந்திய லாபாதிபதி சந்திரன். இப்போ இந்த ஈக்குவேஷன் மாறிடும். சூரியன் எங்கே இருந்தாலும் சரி, மிதுனத்தில் கடகத்தில் எங்கே இருந்தாலும் சந்திரன் வளர்பிறை ஆகிடுது. அப்போ அந்த வளர்பிறை சந்திரன் புதனை பார்க்கும்போது இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருக்க புதன் நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிப்பார். லாபம் மேன்மைக்காக சில இடமாற்றங்கள், வெளியூர் போய் வசிக்கிறது, 8ஆம் இடம்ன்றது வந்து வெளியூர் வெளிநாடு, அங்கே போய் லாப மேன்மைக்காக வெளியூர் மாறி போய் ஜெயிக்கிறது, வெற்றி பெறுறது, முடிவுகள் கரெக்டாக எடுக்கிறாங்க. ஏன்னா சந்திரன் இன்னொரு ஒரு ஆழ்ந்த அதாவது சிந்தனை. புதன் வந்து ஒரு குயிக் டெசிஷன், அப்படி அதுக்கு பேர் போனது அப்படின்னா சந்திரன் வந்து நம்மளுடைய மனபலம், நம்மளுடைய டீப் திங்கிங், ஆழமான ஒரு சிந்தனை கொடுக்குற ஒரு கிரகம். அப்போ வந்து இது பேலன்ஸ் ஆகும் நல்லாவே. இந்த மாதிரி வந்து கிரக சேர்க்கைகள், கிரக பார்வைகள் நம்ம சொல்கிற பலன்களை வந்து மாற்றும். அதை கவனமாக புரிஞ்சுக்கோங்க. 9ஆம் இடத்துல புதன், பாக்கியஸ்தானத்தில் புதன், கன்னி லக்னத்துக்கு பாக்கியத்தில் புதன். இது ஒரு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. 1க்கும் 10க்கும் உடைய புதன் 9ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரன் கூடவே ஆட்சி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இல்லை சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருந்தால் 9, 10 பரிவர்த்தனை. ஒருவேளை சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னாலும் பாக்கியாதிபதி உச்சம். அவ்வளோதான், தூரம் போவார் புதனை விட்டு, ரொம்ப தூரம் போக மாட்டார். சுக்கிரன், புதன், சூரியன்லாம் வந்து அந்த முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருக்கும். சுக்கிரன் ஆட்சி பெற்றாலோ இல்லை உச்சம் பெற்றாலோ பெறல் அப்படி இல்லவே இல்லைனாலும், புதன் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை கடகத்திலே சுக்கிரன் இருந்தாலும் சரி, மோஸ்ட்லி நல்ல பலன்கள் சுக்கிரனாலேயே சேர்ந்தே கிடச்சிடும். பட் தனியாகவே நம்ம யோசிப்போமே, லக்னாதிபதி 9ஆம் இடத்துல, லக்கு, அதிர்ஷ்டம், வேலை தொழில் சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்டம், சோஷியல் ஸ்டேட்டஸ், ரொம்ப ஒரு பிரபலமாக இருப்பாங்க. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபாரினில் போய் அப்ராடில் போயிட்டு லாபம், வெற்றி, தொழில் யோகம், மேல் படிப்பு, நிறைய மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணியிருப்பாங்க. 9ஆம் இடம் இல்லையா, புதன் படிப்புக்கு பேர் போன கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கும்பொழுது நிறைய மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணுறது, நிறைய படிச்சுக்கிறது, ஜோதிடத்தில் நல்ல ஒரு ஞானம், இதெல்லாம் வந்து அமையும். கூட சந்திரன், சுக்கிரன், சந்திரன் இங்கே இருந்தால் உச்சம் பெற்ற சந்திரன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். லாபாதிபதி உச்சம், லக்னாதிபதி தொடர்பு, 10ஆம் அதிபதி தொடர்பு, ராஜயோகம் கேரண்டி. சந்திர தசை, புதன் தசை எது நடந்தாலும் ஜாதகர் வந்து 5 மடங்கு 10 மடங்கு தன்னுடைய நிலையை வந்து உயர்த்திடுவார். சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிர தசை, புதன் தசை, அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். சும்மா இப்படி ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமே. கன்னி லக்னம், கடகராசி, பூச நட்சத்திரம், சனி வந்து துலாமில் உச்சம், இல்லை வந்து மகரத்தில் ஆட்சி, இல்லை துலாமில் உச்சம்னு வச்சுப்போமே. இப்போது பூச நட்சத்திரம் பிறந்ததுலேருந்து சனி தசை நடக்கும். லக்னாதிபதிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் 5வது அதிபதி தசை நடந்து அதுவே ஒரு ராஜயோக தசை. அதுக்கப்புறம் வர புதன் தசை, லக்னாதிபதி தொழிலதிபதி தசை, பாக்கியாதிபதி சுக்கிரனுடைய தொடர்புடைய புதன். அதுக்கப்புறம் கேது தசை நடந்தாலும் திருப்பி சுக்கிர தசை. இப்போ சனி வந்து 19 வருஷம் மேக்ஸிமம் தசை நடத்த முடியும். ஒருவேளை பூசம் 3ஆம் பாதம் பாதிக்கு பாதி நடந்தால் கூட ஒரு 9-10 வருஷம் சனி தசை. அதுக்கப்புறம் 17 வருஷம் புதன் தசை, 27 வயசு. கேது தசை ஒரு 7 வருஷம், ஒரு 34 வயசு. கேது சுமாரான பலனில் இருந்தால் கூட 34லேருந்து மறுபடியும் 54 வயசு வரைக்கும் ஒரு 20 வருஷம் வந்து சுக்கிர தசை. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ராஜயோகம் தானே. ஒரு 54 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் டைம் பீரியட் வந்து ராஜயோகத்திலே இருப்பாங்க. அப்போ எங்கே ராசி அமைது, எந்த லக்னத்துக்கு என்னென்ன தசை நடக்குதுன்றதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பார்க்குறது வெறும் புதன் கன்னி லக்னத்துக்கு என்ன பண்ணுவார், ஆனால் அது கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த நன்மையை பண்ணுறாரு. இப்போ இதே வந்து ராசி வந்து சிம்ம ராசி, மக நட்சத்திரம் அப்படின்னா புதன் தசை ஜாதகருக்கு நடக்கிற வாய்ப்பே இருக்காது. ஏன்னா ஆரம்பிக்கிறதுலேருந்தே கேது தசையிலேருந்து ஒரு 103 வருஷம் வாழ்ந்ததுக்கப்புறம் தான் புதன் தசை ஜாதகருக்கு நடக்கும். 103 வருஷம் யார் இப்போ இருக்கிறா இந்த காலத்தில்? நம்மளுக்கு இருக்கிற செட்டப்பில் 103 வருஷம் தாண்டி ஒருத்தர் இருந்தால் புதன் தசை நடக்கலாம். அப்போது இதை பற்றி நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு இதனால் வரப்போகிற நல்ல பலன்களை தெரிஞ்சுக்கிட்டும் பிரோஜனம் நம்ம ஜாதகர் அனுபவிக்க முடியாமல் போயிடும். லக்னாதிபதி எப்பவுமே ஏங்கிட்டு இருப்பார். அந்த 9ஆம் இடம் வாயிலாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் ஜாதகருக்கு ஏற்பட்டாலும் பெரிதளவில் வந்து ஒரு தொழில் யோகம், வெற்றி
வருது அப்படின்ற அந்த ஒரு பலன் நம்ம பேசிட்டு இருக்கிற அந்த 9ஆம் இடம் வாயிலாக லக்னாதிபதி கொடுக்குற நல்ல பலன்கள் எல்லாம் அந்த தசை புத்தி இல்லைன்னா என்ன தசை புத்திகள் நடக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி 10ஆம் இடத்துல புதன், அவர் மிதுனத்தில் புதன் வந்து இன்னொரு ஆட்சி சொந்த வீடு, இன்னொரு சொந்த வீடு இல்லையா, லக்னாதிபதி பலம் 10ஆம் இடத்துல போய் பலம் பெறுறாரு, ஆட்சி பெறுறாரு. ஒரு ராஜயோக அமைப்பு தான் இது. 10ஆம் இடத்துல பலம் பொருந்திய லக்னாதிபதி புதன் என்ற லக்னாதிபதி. அப்போ புதன் வந்து என்னது, அறிவு திறன், நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங், சூஸ் பண்ணி ஜாபுக்கு போய் அந்த எடுத்த வேலையில் அழகாக வந்து ஜெயிச்சிருவாங்க. ஒரு கோல் வச்சுட்டு 5 வருஷத்தில் நான் இப்படி ஆக போகிறேன், 10 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஆளாக போகிறேன்ட்டு அந்த பிளானிங்லாம் சூப்பராக இருக்கும். எந்த ஒரு துறையாக இருக்கட்டும். நிறைய சினிமாவில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த லக்னம் 10ஆம் இடத்துல புதன், கன்னி லக்னம், நல்ல ஒரு டான்ஸ் மாஸ்டர்ஸ், நல்ல ஒரு மியூசிஷியன்ஸ், நல்ல ஒரு டைரக்டர், சினிமா துறையில் நிறைய சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது. கூடவே சுக்கிரன் இருந்துட்டா சொல்லவே வேணாம், ஒரு போடுவாங்க அந்த திசைகளில். ராகு இருந்துட்டாலும் இன்னும் குயிக்காகவே அந்த பெரிய பொசிஷனுக்கு போயிடுவாங்க. பாப்புலர் ஆக்டர், பாப்புலர் டைரக்டர், பிரம்மாண்ட இயக்குனர், இதெல்லாம் வந்துடும். அப்போது லக்னத்திலேருந்து 10ஆம் இடத்துல லக்னாதிபதி, இது ஒரு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சிறப்பு. அவருடைய நேர் பார்வை 4ஆம் இடத்துல விழும். தொழில் வளர்ச்சி அடைய தன்னுடைய சுகஸ்தானம் அதிகமாகிட்டே போகும். தாய், வீடு, மன யோகம், வாகன யோகம் எல்லாமே அதிகரிக்கும். வெற்றி தான், வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றி. கூட வந்து 5ஆம் அதிபதியான சனி சேர்ந்துட்டா கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ், ஆக்டிங், சினிமா, பாலிடிக்ஸ், இந்த 5ஆம் இடத்து பலன், புகழ்பெற்ற ஒரு புகழ்பெறும் ஜாதகர், தொழில் மூலமாக ஒரு புகழ் வந்துடும். ஏன்னா புகழுக்கு உரிய அந்த சனி அங்கே போகிறார், 5ஆம் அதிபதி அங்கே போயிடுறாரு, 6ஆம் அதிபதியாகவும் அங்கே போகிறார். அப்போ வேலை எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும், கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. அந்த கிரக சேர்க்கைகள் வந்து இந்த ஒரு டைமென்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கும். சந்திரன் கூட இருக்கிறாரு அப்படின்னா லாபம் கண்டிப்பாக தொழில் மூலம் ஏற்படும். நல்ல ஒரு அழகு அதாவது லக்னாதிபதி கூட சந்திரன் சேர்றாரு அப்படின்னும் போது ஒரு நல்ல அழகு இருக்கும். ஜாதகர் அழகாக இருப்பாங்க, ஆணோ பெண்ணோ, அமைதியாக இருப்பாங்க, மனோதிடம் அதிகமாக இருக்கும். கிரக சேர்க்கை சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம தனிச்சு புதன் இருந்தாலே அது ஒரு யோகமான இடம் தான். 11ஆம் இடத்தில் புதன், கடகத்தில் புதன், சந்திரனுடைய வீட்டில் புதன் வந்து பகை, புதனுடைய வீட்டில் சந்திரன் சமபலன், நட்பு, அப்படி உறவு கொண்டாடினாலும் புதன் வந்து சந்திரனை வந்து வெறுப்பார், பகை. லக்னாதிபதி பகை பெரும் கடகத்தில் இருக்கார், ஆனால் லாபத்தில் இருக்கார். அது இயற்கை சுபரோ பாவியோ நல்ல கிரகமோ கெட்ட கிரகமோ 11ஆம் இடம் ராகுக்கு எதுவாக இருந்தாலும் வந்து அது ஒரு யோகம்தான். அதன் அடிப்படையில் ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல இருந்து செயல்படும் போது பெரும்பாலும் நன்மையை கொடுக்குது. லக்னாதிபதி இருக்கும்போது லாப மேன்மைக்காக தன்னுடைய படிப்பு அமைச்சிக்கிறது, தன்னுடைய சாமர்த்தியத்தை வளர்த்துக்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஜாதகருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ லாபத்தை நோக்கியே அவருடைய சிந்தனை இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட லாபங்கள், வெற்றி பெறும் சூட்சமங்களை நோக்கி தன்னுடைய நாலேஜு, தன்னுடைய ஸ்கில்ஸை வந்து திறமையை வந்து வளர்த்துப்பார் ஜாதகர். சில நேரங்களில் முரண்படுற பாசிபிலிட்டிஸ், வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதில் பகை பெறுறார் புதன். அப்போது ரொம்ப 100% கம்ஃபர்டபுளாக இது நடக்குமானா இருக்காது. கூட ஒரு வேளை சந்திரன் ஆட்சி பெற்று இருந்தால் ரொம்ப நல்லது. லக்னாதிபதி 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது, அந்த புதனுடைய பகை கொஞ்சம் அந்த பலவீனம் போய் கொஞ்சம் பலம் பெறுனா கூட சந்திரன் பலம் பொருந்தி இருக்காரு. சந்திரன் மகரத்திலிருந்து புதனை பார்த்தபடி இருந்தாலும் பலமானது. சனியோட சேர்க்கை, சனியும் அங்கே பகை, ஆனாலும் பலமான சேர்க்கை இது. லாப மேன்மை, மொத்தத்தில் லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப நல்லது. மூத்த சகோதரம் சகோதரி அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஜாதகர் அவங்க மேலே ரொம்ப அன்பா, அவங்களுடைய தொடர்பு வந்து வாழ்க்கையில் எப்படியும் இவருக்கு ஏற்பட்டுரும். 12ஆம் இடத்தில் புதன், 12ஆம் இடத்தில் லக்னாதிபதி, சிம்மத்தில் லக்னாதிபதி, தன்னுடைய நண்பருடைய வீடு, நட்பு ஸ்தானம். எனினும் லக்னாதிபதி மறைவு 12ஆம் இடத்துல. அப்போ வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது. தொழிலதிபதி 12ல் இருக்கனால வெளிநாட்டில் தொழில் அமையிறது. இப்போ 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வந்துட்டா வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிஸ் ஜாதகர் நோக்கி வருது. அது ஒரு எம்என்சியில் வேலை செய்கிறது. இப்போ சூரியன் வந்து இங்கே மிதுனத்தில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது பொதுவாக எல்லா லக்னங்களுக்குமே. 12ஆம் அதிபதி 10க்கு வராரு. அப்போது வெளிநாட்டில் இருக்கிற வாய்ப்பு உங்களை நோக்கி வருது.
அப்போ இங்கே ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, எம்என்சி, அமெரிக்கன் கம்பெனி, யூரோப்பியன் கம்பெனி, அதில் வேலை செஞ்சுட்டு இருப்பார் ஜாதகர். இது அப்படி கிடையாது. 10ஆம் அதிபதியான புதன் 12க்கு போகிறார். அப்போ ஜாதகருடைய தொழில் வெளிநாட்டுக்கு போயிடுறது, வேலை வாய்ப்பு தேடி வெளிநாட்டுக்கு போகிறது. இப்போ சூரியன் இங்கே ஆட்சி பெறுறாரு அப்படின்னா சொல்லவே வேணாம், கண்டிப்பாக வெளிநாட்டில் செட்டில்டு. சிரமங்களும் இருக்கும், கண்டிப்பாக தனிமை இருக்கும், விரயங்கள் இருக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம். ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் வந்து வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது, வெளியூர்களில் போய் செட்டில் ஆகிறது, சொந்த ஊரை விட்டு போயிடுறது. போகாமல் இருந்தால் சிரமங்களை அனுபவிக்கிறது. சில பேச்சு சொன்ன விஷயத்தினால சில பிரச்சனைகள் வந்து தண்டனைகள்னால் ஜெயிலுக்கு போகிறதுன்னு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சில சின்ன சின்ன பனிஷ்மெண்ட்ஸ், சின்ன பனிஷ்மெண்ட்ஸை வந்து அனுபவிக்கிறது. ஏதாவது வந்து போட்ட அக்ரிமெண்ட்ஸ் கேன்சல் ஆகிடுறது. ஏன்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு, புதன்றது வந்து ஒரு அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், எழுதி முடிவுக்கு வர விஷயங்கள். அப்போது ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு ஒரு முரண்பட்டு அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிடுறது, அந்த அக்ரிமெண்ட் விரயத்துக்கு போயிடுறது. இதெல்லாத்தையும் வந்து இது குறிக்கும். ஏன்னா சிம்ம வீடுனும் போது அங்கே ஒரு ஈகோ, அதிகாரத்தில் இருக்கிறவங்கள வந்து எதிர்த்துக்கிறது, அவங்க கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் சந்திக்கிற பிரச்சனைகள், தொழில் சம்மந்தப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ், கவர்மெண்ட் கிட்ட போடுற அக்ரிமெண்ட்ஸ், ஏதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் அங்கங்கே வந்து கெட்ட நேரத்தில், அதாவது 7.5 சனியோ அஷ்டம சனியோ காலங்களில், அந்த மாதிரி காலங்களில் கெட்ட திசைகள் நடப்பில் இருக்கும் போது இந்த மாதிரி இருக்கிற லக்னாதிபதி எப்பவுமே ஏங்கிட்டு இருப்பார். லக்னாதிபதி ஆரம்பம் முதல் பிறப்பு முதல் இறப்பு வரை இயங்கி கொண்டே இருப்பவர். அப்போ வந்து கெட்ட திசைகளில் அந்த தசாநாதன் மட்டும் தானே வேலை செய்வார் அப்படின்ற கேள்வி கேட்கக்கூடாது. லக்னாதிபதி எப்பவுமே இயங்குவார். அப்போது இந்த மாதிரி கெடுபலன்களை அந்த தசாநாதன் வழியாக அவர் ஆக்டிவேட் பண்ணிடுவார். நல்ல திசைகள் நடக்கும்போது அதே 12ஆம் இடத்தோடைய நல்ல பலன்களை ஆக்டிவேட் பண்ணிட்டு இருப்பார். வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறும், சுப விரயங்களாக மாறும், நிறைய புக்ஸ் வாங்குவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், படிப்புக்காக நிறைய செலவு பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே போகலாம். கன்னி லக்னம், புதன் 12 வீடுகளை நின்ற பலனை நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு மேலே நிறைய காணொளி ஒரு லக்னமாக நம்ம போட்டுக்கிட்டே வரோம். எல்லாத்தையும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸுங்களை போடுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.